இந்திய ஜனநாயக கட்சியின் 4வது மாநில மாநாடு கடலென திரள்வீர் கடலூர் பிப்ரவரி 8 வேப்பூர் பாசார் கடலூர். தமிழக அரசின் இடைக்கால நிதிநிலை அறிக்கை வரும் 17ஆம் தேதி சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 17ஆம் தேதி தொடங்குவதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார். அன்றைய தினமே சட்டமன்றத்தில் தமிழக அரசின் 2026-27ஆம் நிதியாண்டிற்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்வார் என்றும் அவர் கூறினார். அன்று சட்டமன்ற அலுவல் ஆய்வுக்குழு கூடி எத்தனை நாட்கள் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் என்பது குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் சபாநாயகர் அப்பாவு குறிப்பிட்டார். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக நடைபெறும் கடைசி சட்டமன்ற கூட்டத்தொடர் இது என்பதால் இதில் சில முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.